அனைவருக்கும் இனிய வணக்கம், மாலை வணக்கம். அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையினுடைய அடுத்த படியாக அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை இணைய வானொலியானது இன்று காலை முதல் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. இதனுடைய முதற்கட்டமாக நம்முடைய ஆளுமைகளின் கீழ் வாழ்த்தரங்கமானது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டதற்காக அழைப்புதல் அனுப்பியிருந்தோம். அதன்படி இன்று வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய அன்பு அக்கா கலைவாணி குணபாலன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியிலே நாம் அழைக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ் பற்றாளர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மரபு ஆசான் திரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அத்தோடு தமிழுக்கான நிகழ்வு எங்கு நடந்தாலும் அங்கே தன்னுடைய ஆளுமையையும் தன்னுடைய பற்றையும் வெளிக்காட்டி கொண்டு பல்வேறு இடங்களுக்கு உடல் நல குறைவாக இருந்தாலும் கூட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஐயா மரியாதைக்குரிய வெற்றி பெறலி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல ஒவ்வொரு நிகழ்விற்கும் நம்முடைய பணி இதை செய்வோம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அறக்கட்டளையோடு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டு பல்வேறு இடர்களுக்கு மத்தியில் நம்மோடு கலந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கல்பனா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இமைக்காவலிகளுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்து பல்வேறு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இமைக்காவலிகளின் துணைத் தலைவர் ஜிஜி பொற்செல்வி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அத்தோடு நம்முடைய அன்பு சகோதரராக நம்மோடு தொடர்ந்து 7-8 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஸ்ரீராமன் அண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போல தற்போது இணைந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வித்யா கோபாலன் அவர்களையும் என்னுடைய அன்பு சகோதரி யமுனா ராணி அவர்களையும் மற்றும் இந்த பொறி உருண்டை நூலை தொகுத்து அறக்கட்டளையின் சார்பாக வெளியிடுவதற்கு இசைந்து நம்முடைய அறக்கட்டளையினுடைய பெருமைகளை வெளிக்கொணர்வதற்கும் உறுதுணையாக இருந்த பாண்டியாம்பள்ளம் ஆசிரியை மரியாதைக்குரிய அக்கா அமுதா அவர்களையும் அதே போல அதற்கான செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து அதை புத்தகமாக வடிவமைத்து கொடுப்பதற்கான முழு மூச்சாக இறங்கிய அன்பு அம்மா மரியாதைக்குரிய நாட்டிய சிறகுகள் கலைக்கூடத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவா ஜாக்லின் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய தினத்திலே நம்முடைய அட்கா இணைய வானொலியினுடைய செயல்பாடு தொடங்கி இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் நம்முடைய செயல்பாடுகள் நேரடியான நிகழ்வாக இன்னும் தொடங்கப்படாமல் அறிவிப்பாளர்களை நாம் ஒருங்கிணைத்து செயல்பட இருக்கின்றோம். பல்வேறு சூழல் காரணமாக இன்றைய தினம் நம்முடைய தனி நிகழ்வுகள் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து நம்முடைய வானொலியில் பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நம்முடைய இலக்கு என்பது நம்முடைய வானொலியை ஆரம்பிப்பதற்கான காரணம் என்பது நம்முடைய ஆளுமைகளுடைய திறமைகளையும் அவர்களை பற்றிய தகவல்களையும் அவர்களுடைய பெருமைகளையும் வெளி உணர்வுக்கு உலகுக்கு கொண்டு செல்லவும் நம்முடைய படைப்பாளிகளுடைய கதை கவிதை நாவல் மற்றுமுள்ள திறமைகளையும் வெளிக்கொண்டு அவர்களை உலகளாவிய இடத்திற்கு எடுத்துச் செல்லவும் இந்த அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை இணைய வானொலி தொடங்கப்படுவது குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதன்படி இன்றைய தினம் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டில் இன்றைய நாளில் இந்த இணைய வானொலி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்வினை நம்முடைய மரியாதைக்குரிய அம்மா கலைவாணி குணபாலன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை தமிழை வணங்கி ஆரம்பிக்கலாமாப்பா?
அன்னை தமிழை வணங்கி வருகை தந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி, சக தோழமைகளை வணங்கி, கவிஞர்களை வணங்கி, தமிழ் பற்றாளர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த அட்கா வானொலி ஒளிபரப்பு நிகழ்ச்சியானது இன்று முதல் ஒரு புத்துணர்வோடு புத்தாண்டு நிகழ்ச்சியாக முதலில் தொடங்கி வைக்கப்படுகிறது. இன்று பெறப்பெடுக்கும் இந்த அட்கா நிறுவனம் ஒளிபரப்பு நிகழ்ச்சி, வானொலி நிகழ்ச்சி நல்ல மென்மேலும் பல வெற்றி நிலைகளையும் படிநிலைகளையும் கவிஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொணருமாறும், தமிழை வளர்ப்பதற்கும் இலக்கியங்களை கொண்டு சேர்க்கிறதற்கும் அவர்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அகிலத்தின் வானொலி அன்பாலே இணைந்தது, வலைதளத்தின் பிணைத்தது, புதுமையாய் விழுந்தது. அனைவரது ஆதரவும் அட்காவுக்கும் உண்டே. ஆக்கப்பூர்வமான செயல்களையும் ஆதி ஆற்றலோடு இணைந்திடுமே. அகிலத்தின் திறமைகளை அள்ளி அள்ளி கொடுத்திடுமே. முத்தமிழை வளர்க்கவே முழுமூச்சாய் இறங்கிடுமே. முத்தமிழின் வளர்ச்சிக்காக ஏணியாக இருந்திடுமே. இளைய தலைமுறை இதயத்திலே செந்தமிழை வளர்த்திடுமே. திறமை எங்கே சொலிக்குதோ கண்டெடுத்து வளர்க்குமே. இன்னும் இன்னும் எண்ணிலடங்கா சேவைகள் தமிழுக்காகவே ஆற்றுமே. அட்கா இது மனங்களின் தீண்டல். சித்திரையில் பூத்தவளை வளைத்து போட காத்திருக்கும் தமிழ் பற்றாளர்கள் குழுமங்களே, அட்காவை வாழ்த்தியே வாழ்த்து மழை பொழிந்திடுவோம். ஒன்று கூடி அட்கா எனும் தேரிழுப்போம். நற்றமிழை வடம் பிடிப்போம். முத்தமிழை வளர்த்தெடுப்போம். வாழ்த்துகளோடு தொடங்கி வைப்போம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி, வெற்றி திலகம் ஐயா அவர்களை வணங்கி, கண்மணி கண்ணனையும் வணங்கி இந்த உரையை தொடங்கி இருக்கிற ஏதாவது தவறுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க பெரியவங்க. இது என்னுடைய முதல் தலைமையேற்பு. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமை காரணமாக அவர்கள் நிறுவனர் அவர்கள் என்னை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் ஒரு பயம் கலந்த மகிழ்ச்சியா தான் இருக்கிறது இது. நீங்க எல்லாம் என்ற புத்தாண்டுல எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நான் உங்களை அனைவரையும் வாழ்த்துக்கள் கூற அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. இனிய புத்தாண்டில் இனியதோர் உதயமாக இருக்கக்கூடிய அக்கா வானொலியுடைய செயல்பாடு இன்று முதல் சிறப்பாக தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அகனார் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அகனையா, ஆனாகல நடுவில் திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை தமிழ்நாடு பல குழுமங்களை உள்ளடக்கி திறமையாளர்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற காரணத்திற்காக தொடங்கப்பட்டது. திறமையாளர்களை சாதாரணமாக வெளிக்கொணர முடியாது. அவர்கள் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில எழுதி அந்த பத்திரிகையில நம்ம பதிவு வருது அப்படின்னா, நம்ம எழுத்து வருதுன்னா அது ஒரு மகா பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. பின்னாட்களில் கொஞ்சம் பத்திரிகையில பிரபலமான உடனே எல்லாருடைய எண்ணமும் எங்க இருந்ததுன்னா, திரைத்துறைக்கு போகணும், நம்முடைய எழுத்துக்கள் காற்றில் மிதக்கணும், நம்மளுடைய எழுத்துக்கள் பலரால் ரசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே போல நம்முடைய எழுத்துக்கள் பொதுமக்களை, பாமர ஜனங்களை சென்றடைய வேண்டும், ரீச், முக்கியமா ரீச் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பல பேர்கிட்ட இருந்தது. ஆனா அதற்கான வழிவகைகள் தான் இல்லாம போச்சு. திரைப்படத்தையோ அல்லது வானொலியோ அணுகி அங்கு நம்முடைய கவிதைகளை வாசிப்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த இடைப்பட்ட காலங்களில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் தான் இந்த முகநூல் வர ஆரம்பித்தது. அந்த முகநூலில் குழுமங்களை ஆரம்பித்து சிறப்பாக நடத்துவதில் தம்பி நாகநாதன்
முன்னணியில் நிற்கிறார் என்றால் அது மிக இல்லை. அதே சமயத்தில் அனைத்து குழுமங்களையும் ஒன்றிணைத்து அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை என்று ஒன்றை தொடங்கி அந்த அறக்கட்டளை மூலமாக தன்னை முன்னிறுத்தாமல் திறமையாளர்களை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கத்தோடு, தமிழுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த இணைய வானொலி தொடங்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு உதித்திருக்கிறது. இந்த இணைய வானொலியின் மூலமாக பல திறமையாளர்களை, எழுத்தாளர்களை, கதை எழுதுபவர்களை, கவிஞர்களை, கட்டுரை எழுதுபவர்களை அனைவருடைய எழுத்துக்களையுமே காற்றில் மிதக்க விட முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த அட்கா இணைய வானொலியை தொடங்கி இருக்கிறேன். யாரோ குறுக்க பேசிட்டு இருக்காங்க. இந்த அட்கா இணைய வானொலி சிறப்பாக செயல்பட்டு சீரிய முறையில் பல புதியவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன். இது கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், எய்ம் த ஸ்டார் அட்லீஸ்ட் யூ வில் ரீச் த மூன் அப்படின்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நாகநாதன் எப்போ ஸ்டாருக்கு எய்ம் பண்றாரோ அப்ப அவர் ஸ்டாரை தான் குறி வைக்கிறாரு, ஸ்டாருக்கு போவார். மூணெல்லாம் அப்புறம்தான். மூணெல்லாம் அவருடைய இலக்கல்ல. அவருடைய இலக்கு ஸ்டார், நட்சத்திரம்னு இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அவர் கண்டிப்பா போவார். எல்லாருக்குமே இந்த ஒரு மனசு வராது. வெளி உலகத்துக்கு திறமையாளர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மனம் எல்லாருக்கும் வர்றதில்லை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காமராஜர் ஐயாவை சொல்லுவாங்க கிங் மேக்கர் அப்படின்னு. அவரே அந்த பதவியை, பிரதமர் பதவிக்கு போக முடிந்த போதும் கூட அவர் பலரை பிரதமராக்கினார். குறிப்பா சொல்லணும்னா 2 பேரை பிரதமராக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அதுபோல காலகட்டத்தில் ரெக்கார்டு கொஞ்சம் ஆஃப் பண்ண மாட்டாங்களா அவங்க? இன்றைய காலகட்டத்தில் முகநூலில் பல திறமையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கண்டெடுத்து அதற்காக ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக அவர்களை கண்டெடுத்து அடையாளம் காட்ட வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தில்தான் இந்த அட்கா வானொலி தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எல்லா வகைகளையுமே வெற்றியை நோக்கி நடக்கும் போது பல இடர்பாடுகள் இருக்கும். அத்தனை இடர்பாடுகளையும் வென்று இன்று ஒரு இணைய வானொலியை தொடங்குகிறார் என்றால் இந்த இணைய வானொலிக்கும் நிறைய இடைஞ்சல்கள் வரும், தடைகள் வரும். அதையும் கண்டிப்பாக அவர் வென்று முன்னெடுத்து செல்வார் என்ற நம்பிக்கை எங்களை போன்ற கவிஞர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவருடைய முயற்சிக்கு நாம் கரம் கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். அந்த நிகழ்வுகளின் மூலமாக அவர் பலரை மேலே கொண்டு வரும்போது நம்மை அறியாமலேயே நமது பெயரும் பின்னோடியே வரும். பின்னாடியே அந்த பெயர்கள் யார் பெருமை அடைகிறார்களோ அவர்களுக்கு பின்னணியில் இருக்கும் நாமும் கூட பேசப்படுவோம். ஆகவே இந்த விஷயத்தில் யாரும் நம்மை அழைக்கவில்லையே, அவரை அழைக்கவில்லையே என்று நினைக்காமல் சேர்ந்து இணைந்து ஒன்றாக செயல்பட்டால் அவர்களுடைய வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக அவரவர் முன்னணிக்கு வருவார்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பேரன்பும் பெரும் மகிழ்வும் ஐயா. தங்களுடைய வாழ்த்துரைக்காக மிக்க நன்றியும் பணிவான வணக்கமும். மரியாதைக்குரிய ஐயா அகனார் அவர்களுடைய வாழ்த்துரையின் அடுத்ததாக அன்பு ஐயா தமிழ் பற்றாளர் திரு வெற்றி பேரொளி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனிய வணக்கம் ஐயா. வாருங்கள், வருகை தந்து உங்களுடைய வாழ்த்துரைகளை
தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மியூட்ல தானே இருக்கு. குட்கா போதையில் மயங்கி கிடப்பவர்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு அட்கா போதைக்குள் நம்மை அழைத்திருக்கின்றார் அன்பு தம்பி நாகா அவர்கள். அது தீமை பயக்கும் போதை. இதுவோ நமக்கு ஒரு புதிய பாதையை திறக்கின்ற வாசல். சித்திரை திருநாள் என்பது வசந்தத்தின் வாசல் திறப்பு விழா நடத்துகின்ற நாள் என்பது என்னை போன்றவர்களுக்கான கருத்துக்கள். அந்த அளவில் வசந்தத்தின் வாசல் திறக்கின்ற இந்த நாளில் அட்கா இணைய வானொலி என்கின்ற ஒரு புத்தம் புதிய அலைவரிசையை காற்றலையிலே ஏற்றி வைக்கின்ற ஒரு நல்ல பணியை தம்பி நாகா தொடங்கி அந்த பணி சிறக்க நல்ல உள்ளங்களின் வாழ்த்துக்கள் எல்லாம் வேண்டும் என்று விரும்பி வேண்டி இந்த வாழ்த்தரங்கத்தை அவர் அமைத்திருக்கின்றார். இந்த வாழ்த்தரங்கிற்கு என்னுடைய அன்பு மகள் கவிதை இணையராக தமிழ் கூறும் உலகெங்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு இளவல் குபேந்திர குணபாலன் அவர்களின் இணைய கலைவாணி குணபாலன் அவர்கள் இங்கே தலைமை ஏற்று இருக்கின்றார். அவரே சொன்னது போல தம்பி நாகா மகளிருக்கு என்றைக்கும் முன்னுரிமை தரக்கூடியவர். அந்த அளவில் அட்காவிலும் ஒரு அக்காவைத்தான் இங்கு தலைமை தாக வைக்க வேண்டும் இந்த விழாவிற்கு என்று அவர் அன்போடு முயன்று இந்த அட்கா வாழ்த்தரங்கிற்கு தலைமையாக்க வீட்டிற்க வைத்திருக்கின்றார். தலைமையேற்றிருக்கின்ற அந்த அன்பு சகோதரிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இனிய வணக்கம் ஐயா, நன்றி. வணக்கம். அதுபோல இந்த நிகழ்விலே தன்னுடைய நெஞ்சுக்கு நெருங்கிய அத்தனை பேரையும் விடாமல் அழைத்திருக்கின்றார். அகனார் என்பவர் நாகா அவர்களுக்கு ஒரு ஆசானாக இருந்து எல்லா வகையிலும் துணை நிற்கக்கூடியவர். நாகா நடத்திய விழாவிற்கு தன்னுடைய துணைவியார் மிக உடல் நலம் கெட்டிருந்த அந்த நேரத்திலும் கூட அவர் நாகாவின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் மணப்பாறைக்கு வந்திருந்ததை நான் நேரடியாக பார்த்தவர். ஆக அகனார் அவர்களுக்கும் தம்பி நாகா அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு அகத்துறவு, வெறும் புறத்து உறவு இல்லை. அகனாருடன் இருக்கின்ற அந்த உறவு தமிழும் அகநானூரும் போல அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு அன்பான அகத்து உறவு இருக்கின்றது. அந்த அளவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற பெரும் பெயரை அகன் என்று மிக சுருக்கமாக சுருக்கி தன்னை அழைக்கபடி வைத்திருக்கின்ற அகனார் அவர்களையும் அரசியலில் தனக்கென ஒரு தனிப்பாணியை வைத்துக் கொண்டு நடைபோட்டு கொண்டிருக்கின்ற மனிதநேயமும் மாண்பும் மிக்க அரசியல் நனி நாகரிகம் மிக்க ஐயா ஆவடியார் அவர்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்றார்கள். அதுபோல நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இலக்கிய செல்வர் குபேந்திர குணபாலன் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். கண்மணி கண்ணன் ஐயா அவர்களை அழைத்திருக்கிறார்கள். இன்னும் இலங்கையிலிருந்து நம்முடைய மதிபாலசிங்கம் போன்றவர்களும் தம்பி ஸ்ரீராமன் போன்றவர்களும் இன்னும் மற்ற அத்தனை பேரும் இணைந்திருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம். இந்த அகில உலக கவிஞர்கள் அறக்கட்டளை நிறுவனர் தம்பி நாகா அவர்களுக்கும் எனக்கும் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் இருவேறு துருவங்களாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது
ஒரு கொள்கை சார்ந்த, அவரவர் நம்பிக்கை சார்ந்த, அவரவர் விருப்பம் சார்ந்த ஒன்று. அவைகளை தாண்டி நாம் ஒன்றிணைந்து பயணிக்க முடியுமா என்றால் முடியும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் இன்றைக்கு தம்பி நாகா அவர்கள் தொடர்கின்ற இந்த விழாவிலே ஒரு ஆன்மீக செல்வராக இருந்து, சொல்லப்போனால் வெறும் பக்தர் அல்ல, முரட்டு பக்தர் என்று சொல்லக்கூடிய தம்பி நாகா அவர்கள் தொடங்குகின்ற இந்த நிகழ்வுக்கு ஒரு நாத்திகனான நான் வாழ்த்து வழங்குவது என்பது எங்களுடைய தனிப்பட்ட கொள்கையை விட எங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற தமிழ் அன்னை எங்கள் இருவரையும் தன் மடியிலே ஒன்றாக அமர வைத்திருக்கின்றார் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆக தம்பி நாகா அவர்கள் ஏற்கனவே ஒரு அமைப்பை தொடங்கி அதனை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு அமைப்பை தொடங்கி நடத்துவது என்பது அரசியலிலே கூட கட்சியை தொடங்கி நடத்திவிடலாம். ஆனால் இலக்கிய உலகிலே ஒரு அமைப்பை தொடங்கி நடத்துவது என்பது இன்றைக்கு ஒரு நம்ப முடியாத, அதில் வெற்றி பெறுவது என்பது ஒரு நம்ப முடியாத ஒரு காரியமாக, வெல்ல முடியுமா என்கின்ற நம்பிக்கையை அடிமனசிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படக்கூடிய அளவு இன்றைக்கு இலக்கிய உலகம் இருக்கிறது. உடன் இருப்பவர்களே எப்போது பிரிவார்கள் என்றெல்லாம் எண்ணி பார்க்க ஒரு முடியாத சூழலில் தான் இன்றைய இலக்கிய உலகம் இருக்கின்றது. ஒருவர் வளர்ந்தால் அவர் வளரட்டும், நாம் தனியாக நாம் வளர்வோம் என்று இல்லாமல், நாம் வளர்கின்றோமோ இல்லையோ, எதிராளியின் வளர்ச்சி பெருகிவிடக் கூடாது, அது தடுக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணமெல்லாம் இன்றைக்கு பெருகி இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் எதிர்ப்புகளையே உரமாக்கி கொண்டு தம்பி நாகா அவர்கள் வளர்ந்து வருகின்றார். அந்த வளர்ச்சிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈராண்டுகளாக அவர் தன்னுடைய அறக்கட்டளையை நிறுவி மிகப்பெரிய இடையூறுகளை எல்லாம் சந்தித்து, ஆனாலும் வெற்றிகரமான விழாவை நடத்தி, கடன் பட்டிருந்தாலும் கூட தமிழ்தாய்க்கு நான் கடன் பட்டிருக்கின்றேன் என்று காட்டுகின்ற அளவு அவர் அந்த கடனை கூட பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த ஊக்கமும் அந்த உற்சாகமும் அவரை இன்னும் உயரத்திற்கு எடுத்து செல்லும். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வாக என்று கூட நான் சொல்ல மாட்டேன். தம்பி நாகாவின் அடுத்த கட்ட நகர்வாக என்று நான் சொல்ல மாட்டேன். அடுத்த கட்ட பாய்ச்சலாக இன்றைக்கு இந்த அக்கா இணைய வானொலியை அவர் தொடங்கி இருக்கின்றார். இதன் மூலம் அவர் தன்னை மட்டுமே வளர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு எண்ணத்தை அவர் கொண்டிருக்கவில்லை என்பதை அவருடைய தொடக்க உரையிலே நாம் இங்கே பார்த்தோம். ஆற்றல் வெறும் ஆளுமைகளில் மட்டும் இல்லாமல் அரும்புகளையும் கூட அவர் வளர்த்தெடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். பௌர்ணமிகளை மட்டும் கொண்டாடுவது இல்லை, நாளைய பௌர்ணமிகளான இன்றைய 3ஆம் பிறைகளுக்கு கூட மேடை அமைத்து தர அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் என்பதை அவருடைய உரையிலிருந்து தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் இன்றைக்கு மேடைகளை எல்லாம் வலம் வந்த நாகா, அதனை ஏற்றி மகிழ்வித்த நாகா, அழகு பார்த்த நாகா, இன்றைக்கு காற்றலைகளில் ஒரு புதிய எப்படி விண்ணிலே பல நாடுகள் அணியாகவும் தனித்தனியாகவும் ஆய்வு மண்டலங்களை அமைத்திருக்கின்றதோ அதுபோல இன்றைக்கு காற்றலையில் அட்கா இணையதளம் இணைய வானொலி என்கின்ற ஒரு தேனொலிக்கு திறப்பு விழாவை கண்டு கொண்டிருக்கின்றார். இந்த திறப்பு விழாவில் சங்கமித்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பை, வாழ்த்தை, மகிழ்வை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன வாழ்த்தை சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இப்ப உடனே எழுதுனது, அட்கா இணைய வானொலி
அருமை தொடக்க திருவிழா. இது அட்கா இணைய வானொலி அருமை தொடக்க திருவிழா. முட்காட்டிலேயே நடந்தாலும் முறுவல் மாறா முகத்துடனே திப்ப நாயகர் நாகாவும் தொடங்கும் அட்கா பாடியவே கட்டு செட்டாய் வளர்ந்ததுவும் காலம் வென்று வளர்கவே வாழ்கவே. காற்று மண்டலம் இன்று இங்கு கவிதா மண்டலம் ஆகிறது. காற்று மண்டலம் இன்று இங்கு கவிதா மண்டலம் ஆகிறது. வேற்று மண்டல வாசிகளும் வியப்பர் அட்கா தேனலையை. வேற்று மண்டல வாசிகளும் வியப்பர் அட்கா தேனலையை. நாற்றாய் இன்று நடுகின்றோம். அட்காவை நாற்றாய் இன்று நடுகின்றோம். நாளை வெளிச்சல் பெருகிடுமே. ஊற்றாய் பெருகும் அட்காவை உலகம் உச்சி முகர்ந்திடுமே. நாளை உலகம் உச்சி முகர்ந்திடுமே என சொல்லி முந்தா நாள் மாலை தொடங்கி தூத்துக்குடிக்கு ஒரு 12 மணி நேர பேருந்து பயணம், அதற்கு முன்பு ஒரு 3 மணி நேர தொடர்வண்டி பயணம், அதுபோல உறக்கம் இல்லாமல் நேற்று இரவு 8 மணிக்கு தூத்துக்குடியில் கிளம்பி காலை 8 மணிக்கு கிளாம்பாக்கத்தை வந்தது. அது ஒரு 12 மணி நேர பயணம். அதன் பிறகு நான் இருக்கின்ற பகுதிக்கு வந்து அடைய ஒரு 3 மணி நேர பயணம். ஆக இவ்வளவு நெடிய பயணங்களுக்கு இடையில் மிக களைப்பு, தூக்கம் என் கண்களை வந்து அழுத்துகின்றது, உடல் சோர்வு. ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நான் இங்கே வந்திருப்பது அன்பு தம்பி நாகாவின் அன்பழத்தை ஏற்று அவர் தொடங்குகின்ற இந்த ஒரு தொடக்கமானது நாளை மிக பெரிய வெளிச்சத்தை அடையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அட்கா என்பது திறமைசாலிகளுக்கான திறவுகோல். அட்கா என்பது திறமைசாலிகளுக்கான திறவுகோல். அட்கா என்பது சிந்தனைகளுக்கான செங்கோல், நல்ல சிந்தனைகளுக்கான செங்கோல் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். பங்கு பெறும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பூச்செல்வி. மிக்க நன்றிங்க. பேரன்பும் மகிழும் ஐயா, நல்லதொரு வாழ்த்தினை தந்தீர்கள். அரசியல் சித்தாந்தங்கள் வேறு, நாம் தமிழ் பற்றாளர்கள் என்பது வேறு. தங்களுடைய ஆளுமையும் திறமையும் எப்போதும் வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது. ஆகையால் தங்களுடைய வாழ்த்து இன்று மிகவும் அனைவருக்குமாக பொதுவானதாக அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களுடைய உள்ளம் நெகிழ்ந்த உண்மையான ஒரு வாழ்த்துறையை தந்திருக்கிறீர்கள். நன்றிங்கள் ஐயா. அடுத்ததாக நம்முடைய அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையினுடைய செயலாளர் அன்பு தோழி கல்பனா அவர்கள் பேசுவார்கள். இனிய வணக்கம். வருகை தரும் சகோதரி கல்பனா அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வாங்கம்மா. மியூட் எடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் இல்லை, அதனால் கொஞ்சம் பதட்டம். இன்றைய நாள் அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு வருடமாக அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை நிறுவி 1 வருடம் முடிந்து அடுத்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டு அன்று வானொலி திறப்போம் என்ற ஒரு முயற்சியிலிருந்து அந்த முயற்சி இன்று வெற்றிகரமாக ஒரு நாளை எட்டி இருக்கிறது. அதே நாளில் திறந்து விட்டோம் என்பது மிகப்பெரிய மகத்தான சக்தி என்று நாம் இங்கு நம்மை நாமே புகழ்ந்து கொள்வோம். எதாவது சொல்லுவாங்க இல்லையா, நாமே ராஜா நாமே மந்திரி, நம்மை நாம் பாராட்டி கொள்ளாவிட்டால் பிறகு யார் பாராட்டுவார்கள் என்று சொல்வதை போல நாமே நம்மை பாராட்டிக் கொள்வோம். அந்த வகையில் இன்றைய நாளை நாம் இன்று அழகாக நமது வானொலியை நிறுவிவிட்டோம். அதற்கு அகில உலக தமிழ் கவிஞர் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் இமைக்கா வழிகளுடைய தூணான தலைவர் அவர்களுடைய ஆயத்தமான
முயற்சி மேற்கொண்ட விதத்தில் இந்த வானொலி இன்று திறக்கலாயிற்று. இன்றைய நாள் இன்றைய அக்காதான் அப்படிங்கிறத நம்ம அழகா வெற்றி பேரொளி ஐயா சொன்னாரு. அதே போல அக்காவுடைய நல் மனம் படைத்த எந்த இடத்திலும் தன்னுடைய சேவையை எத்தனை தடயம் வந்தாலும் எத்தனை உடல் சீனம் வந்தாலும் அது அத்தனையும் பொருட்படுத்தாமல் குத்து விளக்கு போல் மின்னிக் கொண்டிருக்கும் நமது கலைவாணி குணபாலன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தும் இந்த ஒரு அழகான இணையதளத்தில் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். அவர்களுக்கு எனது பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நமது என்றுமே நான் கண்ட நாள் முதல் நாகாவின் தந்தை என்றே கூறலாம். நாகா அவர்களின் தந்தை என்றே கூறலாம். அகன் ஐயா அனுராதா கட்டபொம்மன் அவர்களுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது கவித்திலகம் நேற்றைய நாள் நானும் அவரை அங்கு கண்டேன். அவருடைய உடல் சீனம் எனக்கு நல்லா தெரியும். இருந்தும் இந்த இணையத்தில் இணைந்து கொண்டு அழகான வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் கவித்திலகம் வெற்றி பேரொளி ஐயா அவர்களுக்கும், ஈச்சிலம்பற்று மதிப்பால சிங்கம் ஐயா அவர்களுக்கும், அதே போல நமது இங்கு கூடியிருக்கும் பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், இன்னும் நிறைய மாவட்ட தலைவர்கள் அனைவருமே இணைந்திருக்காங்க. அனைவருக்குமே எனது பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நமது அட்கா இணைய வானொலி அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தோட முதல் லெட்டரை எடுத்து முதல் எழுத்துக்களை எடுத்து அட்கா அப்படின்னு சொல்லி அது கூட ரொம்ப அழகா தெளிவா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு வியப்பான விஷயம் இல்லையா? அந்த பேரு சேர்ந்து வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் முதல் இவர் அந்த வானொலியோட பேர் எடுத்து அனுப்பும்போது கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் திருப்பி பார்க்கும் போதுதான் தெரியுது, ஓ நம்மளுடைய அந்த அழகா அந்த கோர்வையா அந்த பெயரே அமைஞ்சிருக்கு. அதை இறைவனோட சித்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அதை தொடர்ந்து இன்றைய நாள் பல இடையூறுகள் நமக்கு வரத்தான் செஞ்சது. ஏன்னா இந்த நேரத்துல எதெல்லாம் யோசிச்சு லைவ் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய யோசிச்செல்லாம் வச்சிருந்தாலும் சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து விட்டதுனால அது மேற்கொண்டு அது ஆயத்தமாக இறங்க முடியவில்லை. இருந்தாலும் கூட நேற்றைய முன்தினம் வரை இன்று துறக்க முடியுமா அப்படிங்கப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நேற்றைய தினம் நமக்கு ஆப் அப்படின்னு உருவாகி இன்று இசை காற்றலையில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. இசை அனைவருமே டவுன்லோட் பண்ணி கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி நமக்கு ஒவ்வொரு விதமாக அறிவிப்பாளர்களை எடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த அட்கா வானொலியின் மூலமாக எத்தனையோ கவிஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருமே வெளியில வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணத்தோட நாம் தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக விதை விதைத்தால் அறுவடையாகும். அந்த விதை இன்று விதைக்கப்பட்டது, நாளை அறுவடையாகி விருட்சத்தை காணும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறிய என்னுடைய வாழ்த்துறை கவிதையை இங்கு நான் தெரிவித்துக் கொண்டு நானும் கொஞ்சம் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன். அது கொண்டு விடை பெற முயல்கிறேன். அந்த கவிதையை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். தமிழோடு இசை பாடி தரணி எங்கும் குதித்தோடி தேனிசை தென்றல் கீதத்தை ஆக்கப்பூர்வமாய் அழித்து அதிகாரபூர்வமாய் பறைசாற்றி எழுதுகோளின் ஏற்றங்களை பழுது போகாமல் உலகெங்கும் எடுத்துச் செல்லும் பக்க பலவான வானொலியாம் அட்கா வானொலி. கலையும் கவியும் விதையான கதையும் என பல படிநிலைகளை தொட்டு ஏட்டுக்களில் குவிந்திருக்கும் இன்பச் சாரல்களை பாட்டாய் பரப்பி படைப்புகளை கொணர்ந்து பல படிநிலைகளை தொட்டு இசையோடு சங்கமிக்கும் வானொலியாம் முத்தமிழ் கலையை முப்பொழுதும் செவிசாய்க்க மலர்ந்த வானொலியாம் அட்கா வானொலி. இது மனங்களின் தீண்டல். வாழ்க தமிழ் பணி, வளர்க தமிழ் பணி. அனைவருக்கும் எனது நன்றி. மிக்க நன்றிமா. சிறப்பான வாழ்த்துறை இது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிமா. நன்றி. மிக்க நன்றி. மிக சிறப்பான அந்த நிகழ்விற்கு அவருடைய ஆலோசனையின் பேரில் நடந்து இன்று வானொலி இணையத்தில் பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கும் ஒரு தூணாக இருந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பி ஸ்ரீராமன் அவர்களை அழைக்கின்றோம்.
ஆளுமைகு நிறை அவையை வணங்கி அருந்தமிழ் அன்னையை வணங்கி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிகழ்வில் இணைவதில் பெருமையாக கருதுகிறேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்திற் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம். இது எனது கவிதை அல்ல, எனது முப்பாட்டனார் மீசை முண்டாசு முர்காணி பாரதியின் கவிதை என்பது அனைவரும் நன்கு அறிந்ததே. தமிழகத்தின் தென்கோடியில் ஒரு கடை கிராமத்தில், கிராமம் அல்ல நகரம் என்று கூற வேண்டும், தற்பொழுது வளர்ந்து விட்டது, ராமநாதபுரத்தில் துவங்கி காட்டில் பொந்திடை வைத்த சிறு பொறியாக நமது அன்பு இளவல் நாகநாதன் அவர்கள் எண்ணத்தில் துவங்கிய ஒரு சிறு பொறி இன்று அகில உலக தமிழ் கவிஞர்கள் கூட்டமைப்பு என்ற அளவில் வளர்ந்து 2 ஆண்டுகளை கடந்து அருந்தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருப்பதில் என்னையும் இணைத்துக் கொண்டதற்கு நன்றியும் வணக்கங்களையும் கூறி, பெருமிதத்தில் பேச்சு வரவில்லை, மன்னிக்கவும். மிகச் சிறப்பான அருந்தமிழ் பணியில் இணைந்துள்ள ஆளுமைகள் அத்தனைவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று எத்தனையோ சாதனைகள் செய்திருந்தாலும் சிறு குழந்தைகள் அவர்களை ஊக்குவித்து அவர்களின் படைப்புகளை வெளியிட்டு 2வது படைப்பையும் வெளியிட்டு இத்தனை சிறிய காலத்திற்குள் வெளியிட்ட சாதனையை பெரும் சாதனையாக கருதி மகிழ்கிறேன். இன்று அவர் கூறியபடி 2வது ஆண்டுக்குள்ளாகவே இணைய வழி வானொலியையும் துவக்கியது பெரும் சாதனை தான். இச்சாதனைகள் தொடர அவருடன் இணைந்து பணியாற்றி என்னாலான பங்கை அளிப்பதில் பெருமிதம் அடைகிறேன். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம். நன்றியும் அண்ணா, வணக்கம். சிறப்பாக நீங்க வாழ்த்துரை வழங்கியிருக்கீங்க. மேலும் இந்த சற்று உடல்நலம் சரியில்லாத நிலையிலும் இணைய வேண்டும், தம்பிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற ஆவலில் இணைந்துள்ளேன். மகிழ்ச்சி அண்ணா. நன்றி அண்ணா. மிக்க நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய இலங்கையின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அன்பு ஐயா மதிபாலசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். இனிய வணக்கம். வாங்க அண்ணா. வருகை தந்த உங்களுக்கு வாழ்த்துரை வழங்க வருகை தந்த உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். உங்களுடைய அழைப்புக்கும் தலை சாய்ந்த நன்றிகளை தெரிவித்து நான் வீட்டுக்கு வருகின்றேன். முதலிலே இந்த இணைய வானொலி ஆரம்பமானது எங்களுக்கெல்லாம் உள்ளார்ந்தமான பெரும் மகிழ்ச்சியை தருகின்றதுதான் நான் கூறிக்கொள்ள வேண்டும். அந்த நிகழ்விலே நாங்கள் ஒரு பங்காளியாக பங்கெடுப்பு அதாவது பங்காளிகளாக இருப்பதை இட்டு நாங்கள் மனப்பூர்வமான மகிழ்வடைந்த நிலையிலே இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். முதலிலே நிறுவனர் தம்பி நாகா அவர்களே, செயலாளர் திருமதி கல்பனா சவ் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற பொன்மன பெண்மணி எமது திருமதி கலைவாணி குலபாரன் சகோதரி அவர்களே, மதிப்பார்ந்த நன்றியம்மா, மதிப்பார்ந்த அகனார் ஐயா அவர்களே, அதே போல் மேன்மையூர் வெற்றி பேரொழி ஐயா அவர்களே, கவிஞர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களே, பாவனா குணசேகரன் ஐயா அவர்களே, ஜமுனா ராணி சகோதரி அவர்களே, சுஜி பொற்செல்வி அவர்களே, மேலும் இந்த அவையிலே வீட்டிலிருந்து இந்த இணைய வானொலியினுடைய ஆரம்பத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வானொலியினுடைய ஆரம்பம் இந்த அறக்கட்டளை கவிஞர்கள் அமைப்பின் ஊடாக எடுக்கப்பட்ட ஒரு பெரியொரு முதற்படி என்றுதான் நான் கூறிக்கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாடு அகில உலக கவிஞர்களின் அறக்கட்டளையின் இலக்கிய பயணத்திலே இந்த இணைய வானொலியினுடைய ஆரம்பம்
ஒரு மைல்கல் என்று நான் கூறிக்கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். ஏன் பெருமை அடைகின்றேன் என்று கேட்டால், இந்த அறக்கட்டளையில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்து எம்மையெல்லாம் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவற்றை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இவர்களுடைய இலக்கிய பயணத்தில் மைல்கல்லாக இருந்து செயற்பட போகின்ற இணைய வானொலியானது இந்த நூற்றாண்டில் இன்னும் எத்தனையோ பல நூற்றாண்டுகள் கடந்து அவை தமிழையும் தமிழோடு சார் கலைகளையும் வளர்ப்பதற்கு எனது நல்வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது சிறிய வாழ்த்து கவிதை ஒன்றை நான் சமர்ப்பிக்க விரும்பி வாழ்த்துகிறேன் அட்காவை. அட்கா என்றொரு இணைய திருமகள் அலர்ந்தே வந்தாள் அழகிய சித்திரையில். அட்கா என்றொரு இணைய திருமகள் அலர்ந்தே வந்தாள் அழகிய சித்திரையில். நுட்பம் அறிந்து நுண்ணறிவாலே கொட்டும் சுவையை கொடுப்பாள் எமக்கு. நுட்பம் அறிந்து நுண்ணறிவாலே கொட்டும் சுவையை கொடுப்பாள் எமக்கு. ஓங்கி ஒலிப்பாள் ஓங்கார இசையில் ஏங்கும் உளத்தில் ஏற்றம் தருவாள். ஓங்கி ஒலிப்பாள் ஓங்கார இசையில் ஏங்கும் உளத்தில் ஏற்றம் தருவாள். அண்டம் முழுதும் அட்கா வானொலி நின்றே ஒலிப்பாள் நித்தமும் மண்ணில். அண்டம் முழுவதும் அட்கா வானொலி நின்றே ஒலிப்பாள் நித்தமும் மண்ணில். தமிழின் வளர்ச்சி தருவாள் என்றும் அமிழ்தின் ரசத்தை அளிப்பாள் வென்று. தமிழின் வளர்ச்சி தருவாள் என்றும் அமிழ்தின் ரசத்தை அளிப்பாள் வென்று. கலையும் பண்பாடும் கலையா வண்ணம் நிலைத்தே அட்கா நீடு வாழ்வாள். கலையும் பண்பாடும் கலையா வண்ணம் நிலைத்தே அட்கா நீடு வாழ்வாள். ஒலியாய் சாதனை புரிந்தே புலியாய் பாய்ந்து புதுமைகள் படைப்பாள். ஒலியாய் சாதனை உலகில் புரிந்தே புலி போல் பாய்ந்து புதுமைகள் படைப்பாள். அழியா முத்திரை அட்கா என்று அழியா முத்திரை அட்கா என்று தெளிந்த மனத்தால் தேமதுரத் தமிழாலே தெளிந்த மனத்தால் தேமதுரத் தமிழாலே துணிந்து வாழ்த்துகிறேன் வாழ்க அட்கா இணைய வானொலியே நீ வாழ்க. இந்த வானொலி ஆரம்பத்திற்காக என்னை வளைத்து எனது வாழ்த்தையும் பெற்றமைக்காக அமைப்பினருக்கு நான் என் மனமுவர்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து, அட்கா வானொலி விருட்சமாகி பல இதயங்களில் நிறைந்திருக்க வேண்டும் என்ற அவா எம்மிடம் இருக்கின்றது. அவ்வாறு நடக்கும் என்று நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் மறக்காமல் எங்க பங்காளிகளாக வந்து இணைந்து எப்பொழுதும் எங்களுக்கு பேர் ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு தங்களுக்கும் பொற்செல்வி போன்றவர்களுக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக அகில உலக இமைக்காவிலிகள் கவி பூஞ்சலை கவிஞர்கள் குழுமத்தினுடைய துணைத் தலைவர், இலங்கையிலிருந்து அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையினுடைய அமைப்பு செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சுஜி பொற்செல்வி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். வணக்கம், வாழ்க வருக என்று தங்களை வாழ்த்துறைக்கு அழைக்கிறேன். வாங்க சகோதரி. வணக்கம். அட்கா வானொலியின் நிறுவனர் திரு சௌந்தரபாண்டியன் நாகநாதன் அவர்களுக்கு, இன்று தலைமை தாங்கும் எங்கள் அன்னபூரணி அம்மா கலைவாணி அம்மா அவர்களுக்கு, மரபுக்கு ஓர் அரணாய் தூணாய் விளங்கும் அன்புக்குரிய ஐயா அகனையா அவர்களுக்கு, மற்றும் தமிழுக்கு ஒரு உதாரணமாய் விளங்கும் வெற்றி பேரொளி ஐயா அவர்களுக்கு, மற்றும் உரிமையாக என்னை மகள் என்று அழைக்கும் கண்மணி கண்ணன் ஐயா அவர்களுக்கு, மற்றும் செயலாளர் மதிப்புக்குரிய எங்களது மதிபாலசிங்கம் ஐயா அவர்களுக்கு,
கடலரசி அக்கா அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீராமன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கும் அத்தனை எங்கள் அறக்கட்டளை உறவுகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏலவே நான் முகநூலில் அட்கா வானொலிக்கு உரிய வாழ்த்துரையை பதிவிட்டு விட்டேன். அதை கொஞ்சம் சிறிதாக மாற்றம் செய்து படிக்கலாம் நினைக்கிறேன். ஏலவே ஓரளவு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கிறதால மீண்டும் எழுத முடியாம போய்விட்டது. தித்திக்கும் தமிழ் கொண்டு தேனான இசை கொண்டு அனைத்து மனங்களிலும் ஒன்றிணைந்து இன்று முதல் நடைபயில இருக்கும் அட்கா வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி. சித்திரையில் புது பொலிவாய் முத்திரை பதித்தே இடம் பிடிக்கும் எங்கள் அட்கா வானொலி பத்திரமாகவே கேட்போர் பயனுற அள்ளியே தரட்டும் தினமும் இசையும் கவி மழையுமாக. தவிட்டாத வகையில் இதயங்கள் மனம் தொட்டே பகட்டா என்று பாசாங்கு செய்யாமல் பயனொரு தகவல்களும் காத்திரமாகவே செயலாய் மனங்களை ஆட்சியும் செய்யட்டும். இசையும் கதையுமாய் கவியும் கலையுமாய் அசை போட்டே அனைவரையும் விரும்பியே தொடரட்டும். தமிழ்த்தாய் பெற்றெடுத்த பெரியோர் ஆசிகளும் கவித்தென்றல் நாகநாதனை பெற்றெடுத்த பெற்றோர் ஆசிகளும் தொடர்ந்தே வழி நடத்தட்டும். என்று முன்னுடல் தொடரவே எம்பணி நன்றே வளரட்டும் தடயம் பதித்தே என்றும் உன் அணி. இதயங்கள் போற்றட்டும் இனிமைகள் பெருகட்டும். இன்று முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு தினம் என்பதால் இன்று அந்த 14ஆம் தேதி எதை தொடங்கினாலும் வெற்றிதான். அதாவது 14ஆம் தேதி பிறந்தவர்களும் எப்போதும் வெற்றியோட தான் நடைபோடுவாங்களே தவிர, அதே போல இந்த வானொலியும் 14ஆம் தேதி சித்திரை புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கின்றது, பிறக்கின்றது. என்றும் இந்த வானொலி தொடர்ச்சியாக பயணிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. என் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்துக்கு அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி பாண்டிச்செல்வி கர்பசாமி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது வணக்கம். தங்களை அன்புடன் வருக வருக என்று வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். நன்றி. மிக்க மிக்க நன்றி அக்கா. மிக குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் அதாவது சன் தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா இதே நாள்லதான் துவங்குச்சு. 33 வருஷங்களை கலந்து வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்மளோட அட்கா பண்பலை இணைய வானொலியும் இதயத்தோடு இணையணும்னு சொல்லி வாழ்த்தி நமது நிறுவனர் சௌ நாகநாதன் அவர்களுக்கும், கலைவாணி குருபாலன் சகோதரி அவர்களுக்கும், கண்மணி கண்ணன் அப்பா அவர்களுக்கும் மற்றும் அத்துணை கவி உறவுகளுக்கும் அன்பு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி இந்த அட்கா பண்பலை இணைய வானொலி பட்டொலி வீசி பறக்கட்டும் என்று வாழ்த்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் அக்கா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பி. அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருச்சியிலிருந்து திருச்சி மாவட்ட தலைவர் மோகனா கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து, இனிய தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அகனார் அன்பால் அகம் நிறைந்து வாழ்த்துரைக்க வெற்றி பெற வேண்டும் என்று வெற்றி போராளி ஐயா இதற்கு வெற்றி முழக்கமிட இதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய நாகநாதன் அவர்கள் முன்னெடுத்து வைக்க திருமதி கலைவாணி குணபாலன் அவர்கள்
கலைவாணியே நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை இருக்கு? கலைவாணி குணபாலன் அவர்களும் முன்னின்று நடத்த எமது அருமை சகோதரி பாண்டிச்செல்வி வாழ்த்துரைக்க, அடுத்ததாக கல்பனா அவர்களுடைய செயல்பாட்டினால் இந்த இணையங்களை இணையங்களால் இணைத்து வைக்க, இப்படி எவ்வளவோ இருக்கு. அதனால இந்த அட்கா வானொலியினுடைய இதுல நானும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறதாக நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அன்பு சகோதரி சொன்ன மாதிரி இன்றைக்கு சன் டிவியினுடைய இதுக்கு பிறந்த நாள், நம்முடையதும் இன்னைக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதாவது விசுவாச வருஷத்துல இது எடுத்து வைத்திருப்பதனால் இந்த இதற்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய செயல்பாட்டினாலும் செயல்திறனினாலும் நம்ம முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம முன்னேறுவோம்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியுமா. ரொம்ப சிறப்பான வாழ்த்துரை வழங்கியிருக்கீங்க. எல்லாரையும் பாராட்டி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றி 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 அக்கா. அடுத்ததாக 2 நூல்களை தொகுத்து வெளியிட்டு மிகச் சிறப்பான ஆளுமைகளாக்கி 23 குழந்தைகளை இன்று அடையாளம் காட்டி இருக்கக்கூடிய அன்பு அம்மா சிவா ஜாக்லின் அவர்களை பேச அழைக்கின்றோம். இனிய வணக்கம் சகோதரி. தங்களுடைய பெரும் முயற்சியால் இளைய மாணவர்கள் செல்வங்களையும் ஒரு பொதுவெளியில ஒரு படைப்பாளர்களாக அறிமுகப்படுத்தினதும், அதற்குண்டான அனைத்து பொறுப்புகளையும் நீங்க தாங்கள் சந்தித்து அதை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதன் மூலம் அகில உலக கவிஞர்கள் அறக்கட்டளையும் சேர்ந்து நிறுவனர் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக வாழ்த்துக்களை இந்த புத்தாண்டுகள்ல தெரிவித்துக் கொண்டு உங்கள் தங்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இணையத்தில் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பசங்களோட இருக்கிறதுனால நிறைய என்னால பேச முடியல. அடுத்த கூட்டத்துல நான் பேசுறேன். இந்த அட்கா வானொலி இன்னும் நிறைய உலக அளவுல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதன் வழியா இப்படி கூட சொல்லிக்கலாம், எங்களோட பசங்களையும் அதுல மேடை ஏத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய கனவு. நம்ம அகில உலக கலைஞர்கள் அறக்கட்டளைக்கு நான் எப்பவும் நன்றியோடையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுல நான் நிறைய பேசுறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சிமா. நீங்க செய்த அந்த நூல் வெளியீடே உங்களுடைய இது ஒரு வாழ்த்தா அமையுது. எங்களுக்கு அறக்கட்டளைக்கு முன்மாதிரியா இருந்திருக்கீங்க. அதுக்காக நெகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அவங்க நாட்டிய சிறகுகள் கலைக்கூடத்துல பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. சம்மர் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க குழந்தைகளோட இருக்காங்க. இன்னைக்கு அவங்களும் இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை தொடங்கி இருக்காங்க. அதுவும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையின் சார்பாக. நீங்க சொன்ன மாதிரி அத்தனை குழந்தைகளுடைய ஆற்றலையும் அவருடைய கவிதைகளை இன்னொரு வானொலி மூலமாக நம்ம புத்தகங்களை கொடுத்து படிக்க வச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, அந்த கதைகள் நல்லா இருக்கு அப்படின்னு. அதே போல நம்முடைய படைப்புகளும் நம்முடைய இணைய வானொலியில அட்கா வானொலியில அரங்கேற்றமாகும். அதன் மூலமாக இன்னும் அந்த குழந்தைகளுக்கான நிறைய சலுகைகள், நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்க தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதன் மூலமாக நிறைய பள்ளிகள்லையும் அந்த வாய்ப்புகள் கேட்டு நிறைய புத்தகங்கள் வெளியிடுவதற்கான இதுவும் வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில முன்னெடுத்து சென்ற அக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு அக்கா யமுனா ராணி அவர்களை பேச அழைக்கின்றேன். இனிய வணக்கம் அக்கா. தங்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம். மாலை வணக்கம்.
அட்கா வானொலி வெற்றி பெற வாழ்த்துக்கள். உலகமெங்கும் உங்களுடைய அட்கா எஃப்எம் சேனல் விரிவு பெற்று மென்மேலும் வளர்ந்து எங்கள் மாணவர் செல்வங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் அந்த லிங்க் அமைச்சு எல்லாருமே அட்கா வானொலியை கேட்கும்படி செய்கிறேன். நன்றி. வணக்கம் அம்மா. இப்ப பேசுறது வந்து அமுதாம்மா, அதாவது வாண்டியாம்பள்ளம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அவங்கதான் முதலுடைய பொறிவுருண்டையுடைய தொகுப்பு வெளியிடுவதற்கான முக்கிய காரணமா இருந்தவங்க. அவங்கதான், அவங்களுடைய மாணவர்கள் தான் முதல் இந்த புத்தகம் எழுதியவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணாக்கா வர ஓடி ஓடி உருண்டு உருண்டு ஓடி வரப்பா. பொறி உருண்டை தொகுப்பாசிரியர் நடுவுலையும் முட்டை முட்டை ஆசிரியருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. கடலூர்ல இருக்கேன். அட்கா வானொலி தொடக்க விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அட்காவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கலைவாணி அண்ணி அவர்களுக்கும், குணபாலன் அண்ணா மற்றும் வெற்றி பேருளி அண்ணா, அகன் அண்ணா, இமைக்கா வெளிகளுடைய நிறுவனர் மற்றும் அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையின் நிறுவனர், அட்கா வானொலியின் நிறுவனர் மற்றும் என் பாசத்துக்குரிய தம்பி எழுத்தாளர் நாகா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கல்பனா சகோதரி, சுஜி பொற்செல்வி மற்றும் பாண்டி ஏனையோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் எதுவுமே செய்யல அப்படின்னு இருந்தா கூட நானும் ஏதோ செய்யறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பயணித்து கொண்டு இருக்கேன். ஆனா உங்களோட சேர்ந்ததுனால எனக்கு என்னவோ தெரியல, அந்த பூவோட சேர்ந்த மனம் வந்து எனக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் பொறி உருண்டை நீங்க தான் சேர்ந்து பண்ணீங்களா, முட்டை சுவைச்சுரு நல்லா இருக்கு அப்படின்னு என்ன கேட்குறாங்க. எங்க ஸ்கூல்ல கூட அடுத்த வெளியீடு எங்க ஸ்கூல்ல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பயணிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமா அதை செய்வேன். இன்னைக்கு காலைல 8:30 மணிக்கு ஜீவாமா என்னை கூப்பிட்டாங்க. இங்க ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னு. அதனால உடனே பஸ் பிடிச்சி ஒரு 1:30க்கெல்லாம் வந்துட்டேன். அமுதா அம்மாவும் இங்க வந்தாங்க. அவங்க இங்க வந்த உடனேதான் அவங்களுக்கு அட்காவுடைய டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். அவங்களும் அதை கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இந்த அட்கா வானொலி எங்களை மாதிரி இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எங்களுடைய மாணவர்களை அவர்களுடைய திறனை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முன்னோடியான ஒரு விஷயம். நிச்சயமா நாகாக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிக்கா. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை ஷார்ட் ஃபார்ம் தான் அட்கா. ஸோ இது அத்தனையும் வந்து அந்த அகில உலக தமிழ் கவிஞர்களையே சாரும். இது வந்து என்னுடைய ஒரு முயற்சி. இது வந்து நீண்ட காலமாக நம்மளுடைய பணிகளை வந்து இன்னொரு இடத்துல கொடுத்தோம்னா பணம் கொடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இஷ்டத்துக்கு நம்ம வந்து எதையும் செய்ய முடியாது. நம்மளுடைய பதிவுகளையோ அல்லது நம்முடைய திறமைகளையோ ஆளுமைகளுடைய திறமைகளையோ நம்ம ஏற்கனவே அகம்தொடும் அமுதம்னு ஒண்ணு நடத்தணும். அதன் மூலமாக பல்வேறு ஆளுமைகளை வந்து பேட்டி எடுத்தோம். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு குரூப்ல வந்து சூம் மீட்டிங்ல மட்டும் போட்டு நம்ம இது பண்ணோம். லைவ் கொடுக்க முடியல. நம்ம எவ்வளவு செலவு பண்ணி லைவ் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ அதன் மூலமாக நிறைய ஆளுமைகளுடைய திறனைகளை வெளிக்கொணர முடியல. அந்த அடிப்படையில் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இதுல இணையத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறவங்க அத்தனை பேருமே கேட்பாங்க. அப்படி ஒரு இணையத்துல நம்ம பயன்படுத்துறதுனால நம்முடைய குழந்தைகளுடைய நம்முடைய ஆளுமைகளுடைய திறன்கள் வெளிவரும் அப்படிங்கறதுக்காக இதை தொடங்கணும் அப்படின்னு ஒரு வருடங்களுக்கு முன்னதுல இருந்தே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பல்வேறு சூழல்களை தட்டு போனாலும் இன்னைக்கு இது தொடங்குறதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ஊக்குவிப்பும் தான். அதை செஞ்சுட்டு இருக்க ஒரே ஒரு வேலை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதனால இது வந்து நான் என்னுடைய இதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒட்டுமொத்தமா அகில உலக அறக்கட்டளை அப்படிங்கிற அந்த அமைப்புக்கே சேரும். இதுல இப்போதைக்கு நான் இருக்கிறேன், பொறுப்புல இருக்கேன். அதே மாதிரி செயல்பாடுகிற ஒரு உறுப்பினரா மட்டும் செயல்பட்டு இருக்கேன்றதான் உண்மை. அதனால நான் எடுக்கிற முயற்சிக்கு எந்த மறுப்புமே சொல்லாம நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்து அதை ஊக்குவிப்பு செய்யறதுனாலதான் இந்த பணி நடந்துட்டு இருக்கு. வெற்றி பெறலையா சொன்ன மாதிரி என்னை வளர்த்துக்கிறதுக்கு எனக்கிட்ட எழுத்து இருக்கு, நான் இது பண்ணுவேன். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு நம்ம இதை பண்றோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய முகத்துல தெரிஞ்ச அந்த ஒரு பூரிப்பு. அடுத்த நாள் ஆசிரியர் வந்து சொன்னாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ஆசிரியர் அமுதாமா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னுடைய மாணவர்கள் அந்த 12 பேரும்
இப்பெல்லாம் எப்படி நடந்து ஒரு அப்படியே பம்மிக்கிட்டு வர்ற பிள்ளைங்க இன்னைக்கு நிமிந்து அப்படி வந்துட்டு நாங்கெல்லாம் ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு கர்வத்தோட நடந்து வரதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. இந்த ஒரு இதை பார்க்கறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதையே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதன் மூலமாகவும் நம்ம அறக்கட்டளையின் சார்பாக உருவாக்கப்பட்ட இந்த வானொலியினால இன்னும் பல்வேறு பேருடைய திறமைகள் வெளிவரும். இதுல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தொகுத்து கடைசியா சொல்றேன். அதன் மூலமா நம்முடைய அறக்கட்டளையில என்னென்ன செயல்பாடுகளை வச்சிருக்கோம், சும்மா ஏதோ இணைய வானொலியில வெறும் பாடல்கள் மட்டும்தான் ஒளிபரப்பீங்களா, ஏதோ ஒரு செய்தி மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் கடைசியா நான் அதை தெளிவுபடுத்துறேன். ஸோ அந்த அடிப்படையில இன்று என்னோடு இந்த இத்தனை வேறு நேரமாகவும் இணைந்திருக்கிறதோடு மட்டுமில்லாமல் உண்மையான ஒரு வாழ்த்துறை வழங்கி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தான் இது சேரும். ஆகையால் நாகநாதன் என்பது வெறும் பெயர் தான். அதனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையை சாரும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு அன்பு சகோதரி விஸ்ருதி அவங்க நினைச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன கேட்கலன்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் வித்யா கோபாலன் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நன்னாளில் நமது அறக்கட்டளையின் சார்பாக அட்கா இணைய வானொலி துவங்கப்பட்டது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகவும், முதலில் வெற்றி முற்றிலும் வெற்றி என்பது போல் இன்று பெறப்பட்ட வெற்றி எந்நாளும் முழுவதும் பெறுவோம் என முழு மனதோடு பெருமையோடு கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக அன்பு சகோதரி தனலட்சுமி அவர்கள் நினைச்சிருக்காங்க. தனலட்சுமி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ணா. நம்மளுடைய வானொலி துவங்குனதை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதன் மூலமா நம்ம குழந்தைங்கள் புதுசா புக் எழுதினவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த உலகம் முழுக்க கொண்டு போவோம் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொரி உருண்டை, முட்டாய் மிட்டாய் 2 பப்ளிஷ் பண்ண எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நம்மளோட கவிஞர்கள், புதுமுக எழுத்தாளர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல தளமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சிமா. அடுத்ததாக இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நம்மோடு தொடர்ந்து அனைத்து வேலைகளிலும் நம்மோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் குணசேகரன் அவர்களை அழைக்கின்றோம். என்னதான் அனைவருக்கும் இனிய வணக்கம். அகில உலக தமிழ் கவிஞர் அறக்கட்டளை தலைவர் திரு நாகநாதன் அவர்களுக்கு இனிய வணக்கம். செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முகநூல் ஒன்று கண்டேன், அதில் அன்பெனும் உங்களை பெற்றேன். இன்றும் வளர்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள் அன்புடன். நமது அட்கா வானொலி நிலையம் இன்று தொடக்கமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு அதிகமா பேச முடியவில்லை, ஆனால் வேற ஒன்றும் இல்லை. பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், ஆவடிக்குமார் ஐயா இப்போ இன்னைக்கு ஒரு வெட்டாரிங்ல இருக்கிறாரு. அதனால அவரை தொடர்பு பேசும்போது உள்ள நம்ம இங்க வார்த்தைகள் சொல்றதுக்கு முடியல என்று கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சு கொண்டாரு. அதை இங்க தலைவர்கிட்ட முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரரே. அதான் ஐயா உடனே பதில் கொடுத்துருப்பாங்க, உங்க இணையில அப்படின்னு சொல்லும்போது பார்த்தேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் அவங்க கலந்துக்கிட்டோம். அடுத்ததாக அன்பு சகோதரர் வேதா இணைஞ்சிருக்காங்க. அவர் வானொலிக்கு வாழ்த்து தெரிவிப்பார். வேதா, நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க.
வேதா, கேக்குதா நான் பேசுறது? உங்களுக்கு வந்து மியூட்ல இருக்கு, பேசுறது மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அடுத்ததாக இணைந்திருக்கக்கூடிய அன்பு அம்மா தாராமதன் அவர்களை அழைக்கின்றோம். தாராமா, தாராமா மியூட்ல இருக்கு, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. வேதா பேசுறீங்களா? பேசுங்க. நீ மியூட் எடுக்க முடியாதா? மியூட் எடுத்துட்டாப்லையே. இல்ல, தாரா அம்மாவோட மியூட்டை நீ எடுக்க முடியாதான்னு. இல்ல இல்ல, அதான் ரெக்வஸ்ட் தான் பண்ணலாம், அவங்கள எடுக்க முடியாது. அவங்க தான் வந்து எடுத்துட்டு வரட்டும். வேதா, உங்களுக்கு கேக்குதா? மியூட் எடுத்துட்டீங்க. ஓகே, அவர் வரட்டும். அன்பு ஐயா மரியாதைக்குரிய ரமணிராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்த்தினை பதிவு செய்யுமாறு அன்பு. வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். யார? தங்களைத்தான் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்று, அதாவது 2025ஆம் வருடம் வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த ஒரு அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையை சுருக்கமாக ஆட்கா எனும் பெயரோடு இணைய வானொலி தொடங்கி இதோ இப்போது அருமையாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இந்த கூடுதல் தொடங்கி இனி வரப்போகும் நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து நல்லபடியாக மேலும் மேலும் தரணியெங்கும் இந்த வானொலி சென்றடைந்து மக்களின் நன்மதிப்பை பெற்று நல்ல ஆதரவை பெற்று ஒரு நல்ல ஒரு ஆரம்பித்த நோக்கத்தை விட இன்னும் அதிகமாக வெற்றிகளை குவித்து இந்த ஒரு அமைப்பிற்கும் இந்த வானொலி ஆரம்பித்த காரணத்திற்கும் நற்பெயரை சேர்ப்பதற்கு இறை அருளோடு மக்கள் ஆதரவும் கிடைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலியானது ஏதோ ஆரம்பித்தோம் நடத்தினோம் என்று இல்லாமல் இதனுடைய என்ன சொல்றது, பின்புலமாக நாம் என்ன நினைத்து ஆரம்பித்திருக்கிறோமோ அந்த காரணம் முழுமையாக நிறைவேறி வானொலி ஆரம்பித்த
நாகாவிற்கும் அவரோடு துணை நின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், இனி வரப்போகும் நிர்வாகிகளுக்கும், இதில் பணி செய்ய போகும் ஆர்ஜேக்களுக்கும், மற்ற அமைப்பு சார்ந்து வேலை செய்ய போகும், பணி செய்ய போகும் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் நற்பெயரை எடுத்து கொடுத்து, வானொலியும் இந்த அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையும் மேலும் மேலும் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வர என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். இறையருள் என்றும் நமக்கு துணை நிற்கட்டும். அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிக்க நன்றியும் மகிழ்வும் ஐயா. தொடர்ந்து நம்முடைய வானொலியில் அறிவிப்பாளராகவும் தொடர இருக்கின்ற தங்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும் ஐயா. அடுத்ததாக இணையத்தில் இணைய முடியாத காரணத்தினால் வாழ்த்தினை வழங்கி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சசி ஜான்சன் அவர்களுடைய வாழ்த்துரை. இனிய பண்பலை பரப்பும் இந்நன்னாளில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் வானொலி நிகழ்வுகளுக்கும் காற்றோடு கலந்த உருவமறியா உன்னத உணர்வுகளின் உதயத்திற்கு என் வாழ்த்தை காணிக்கையாக்குகிறேன். வசந்த சாரலே வாசல் தேடி ஓடி வந்த தேவதை நீ. குயிலோசையின் குரலோடு காவியமாய் கதை கவிதைகளை சொல்லி எங்கள் செவிகளுக்கு அமுதூட்ட ஓடோடி வா. உன்னால் உன் வசமிழந்த இதயங்களை ஒன்று சேர்க்க ஓடோடி வா. என் செல்ல பண்பலை பரப்பு போலே நீ வாழி என்று வாழ்த்தினை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் வேதா அவர்களை பேச அழைக்கின்றோம். வேதா பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிய வணக்கம். வாழ்த்துறை வழங்க தங்களை அன்புடன் அழைக்கிறேன். இணைய இணைப்பு சரியாக இல்லாதால் சரியாக தொடர்பு கொள்ள முடியல. ஆமா ஆமா. நமது குழுவுக்காக புதுசாக வானொலி ஆரம்பித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையாகவும் உள்ளது. நம்முடைய தலைவருக்கு அளவில்லாத நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சியில் பாடுபடும் இந்த அமைப்பில் வானொலி இயக்கமானது ஒரு மைல்கல். ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்திருந்தேன். இந்த வானொலி முயற்சியானது மேலும் மேலும் வெற்றி பெற்று தமிழுக்கு நாம் செய்யும் சேவை உலக அளவில் நன்மையாக அமையும்படி நாம் அடுத்தடுத்து உழைப்பதற்கு தயாராக இருப்போம். தொழில்நுட்ப வசதி, இந்த குழுக்கள் ஒன்று சேர்த்தல், இது போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நாம் மேம்படுத்தும்படி அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். தமிழுக்காக நாம் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி. மகிழ்ச்சி சகோதரரே. அடுத்ததாக இணைந்திருக்கக்கூடிய அன்பு அம்மா தாராமலன் அவர்களை அழைக்கின்றேன். வாங்கம்மா. வணக்கம். மன்னிக்கவும், என்னோட இணையம் சட்டுன்னு எனக்கு எடுத்து செய்யறதுக்கு தெரியல. பொண்ணுகிட்ட போய் கேட்டு வாங்க எடுத்துட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, வருந்துகிறேன். தமிழ் மூதறிஞர்கள் அனைவருக்கும் புத்தாண்டுடன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லணும்னா டைம் ஆகும், அதனால நான் மொத்தமா சொல்லிட்டேன். தமிழ் மூதறிஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில உலக இந்திய தமிழ்தாய் மகன் நாகநாதனுக்கும் தலைமை தாங்கும் கலைவாணி குணபாலன் சகோதரி அவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இனிய வணக்கம் அக்கா. வாங்க வாங்க வாங்க. உங்களோட வாழ்த்துக்களுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம். இப்பதான் உங்களோட இது தொடர்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தொடங்குங்க. சித்திரையே வருக, சிந்தை மகிழ வருக.
அட்கா வானொலி நிலையமே, புத்தொளி வீசி புதுப்புணலாய் உற்சாக அலைகளாக அன்பால் இணைந்து வந்தாலே மகராசி. சித்திரையில் சிங்கார தேரில் சிறப்புடனே உயிர்களிடத்தில் அன்பு காட்டி வையகத்தில் வாழ்ந்திட வந்தால் சோம்பலின்றி நேர்மையோடு வீறு நடை போட்டு அருள் தருவாய் அன்னையே. சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்திட கல்வியின் பெருமையை பாவலர்கள் பாரதத்தில் போற்றி பரப்பிடவே தமிழ் மொழியால் முதல் நூல் உறவில் பைந்தமிழை வெற்றி பெற செய்திடு அம்மா. சித்திரை பெண்ணே சிந்தை மகிழ வருக. தேந்தமிழை வளர்த்து சீர்படுத்த அட்கா வானொலி நம் அனைவருக்கும் உதவட்டும். மென்மேலும் நாம் அதன் மூலம் 8 திக்கும் நம்முடைய தமிழ் பெருமை பரவட்டும். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா. சிறப்பான வாழ்த்துறை வழங்கியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிமா. சிறப்பான வாழ்த்துறை. தங்களுடைய ஆசிகள் என்றும் தொடரட்டும். தற்போது நம்மோடு இணைந்து வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆளுமைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நான் முதல்வராக சொன்னது போல நம்முடைய வானொலி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அது குறித்தான தகவல்களை இங்கு தெரியப்படுத்த முனைகின்றேன். நம்முடைய வானொலியின் மூலமாக, அதாவது அறக்கட்டளையினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் ஜூம் செயலியில் நம்ம பதிவேற்றம் செய்து பிறகு அதை நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக தெரியப்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய வானொலியின் மூலமாக முகநூல் தளத்திலும் அதே போல புலனத்தளத்திலும் யூடியூப் நிகழ்வுகளிலும் நம்முடைய நிகழ்வுகள் அப்லோட் செய்யப்பட்டு உடனடியாக பல்வேறு இடங்களுக்கு அந்த தகவல் பரிமாற்றம் செய்வதற்காக இந்த வானொலி ஏற்படுத்தப்பட்டது. இந்த வானொலி மூலமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய திறமைகளையும் நம்முடைய ஆளுமை திறன்களையும் நம்முடைய படைப்புகளையும் வெளிக்கொணர்வதற்கு இது ஒரு தளமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த, அதாவது இமைக்காவலிகள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அகம் தொடும் அமுதம் என்ற நிகழ்வுகள் போல பல்வேறு ஆளுமைகளுடைய திறன்களை எல்லாம் பேட்டி எடுக்கின்ற வாயிலாகவும் அதன் மூலமாக அவர்களுடைய நூல்களை பற்றியும் அவர்களுடைய தகவல்களை பற்றியும் பேச முடியும். அதே போல ஒரு ஆளுமையினுடைய புத்தகங்களை திறனாய்வு செய்து அதை அரங்கேற்றம் செய்து அதற்கான தெளிவான இவருடைய பேட்டிகளை கொடுத்து அந்த புத்தகத்தினுடைய திறமைகளை வெளிக்கொணரும் வகையாக அதனுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த வானொலி மூலமாக சொல்லுகின்ற போது கேட்கின்ற அந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இப்படி ஒரு கவிஞருடைய எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு எண்ணத்திலும் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், மரியாதைக்குரிய அகனார் அவர்கள் சொன்னது போல முதலில் நூல், அதாவது நம்முடைய கவிதைகளை எல்லாம் புத்தகத்தில் கொடுத்து நம்முடைய புத்தகத்தில் எப்போதாவது நம்முடைய கவிதை வராதா என்று காத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது எப்போது கொடுத்தாலும் நம்முடைய புத்தகத்தில் கவிதைகள் வந்து விடுகின்றன, யார் கொடுத்தாலும் வந்து விடுகின்றன. ஆனால் முன்னால் இந்த கவிதை தேர்வுக்கு எத்தனையோ பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த கவிதை சிறப்பாக இருந்தால் மட்டுமே தினமலர், வாரமலர் இது போல பல்வேறு நூல்கள் வரும். ஒரு கவிதை நான் கொடுத்து பல மாதங்களுக்கு அப்புறம் வந்தது என்னுடைய ஒரு கவிதை. அந்த மாதிரி காத்திருந்து நம்ம கவிஞர்கள் சொல்லிக்கிறதுக்காக நம்ம ரொம்ப இணக்கட்டோம். ஆனா இன்று வளர்ச்சி அதிகமாக இருக்கிற நேரத்துல பல்வேறு இதாயிடுச்சு. முன்னாடி ஒரு 10-20 எழுத்தாளர்களை மட்டுமே நமக்கு அடையாளம் தெரியும். அதனால நம்ம அவங்கள மட்டும்தான் எழுத்தாளர் சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னோம்னா உங்க வீட்டுல அதாவது பொதுவா கேட்போம், கற்புக்கரசியோட பேர் சொல்லுங்கன்னா உடனே சொல்றது கண்ணைன்னு சொல்லுவோம், இல்ல அந்த மாதிரி சீதைன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை சொல்வதில்லை. இந்த மாதிரிதான் நம்முடைய வளர்ச்சியும். நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை நாம வெளிக்கொணராம மத்தவங்களை பத்தி நம்ம பேசிட்டே இருப்போம். இப்ப டிவியில ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆளு, அதே போல ஒரு இதுல பேசிட்டாங்கன்னா பட்டிமன்றத்துல பேசிட்டாங்கன்னா பெரிய ஆளு அப்படின்னு இருப்போம். ஆனா நம்மளை தாண்டியும் பல்வேறு சிந்தனைகளை விதைக்கின்ற அந்த மாணவர்களை போல நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி யோசனையெல்லாம் அந்த குழந்தைகள் பண்ணியிருக்கு. காரணம் அப்படின்னா அதுகளுக்கு மனசுல அவ்வளவு இருந்திருக்கு. அதை வெளிக்கொணர்கிற அந்த ஆற்றல் ஆசிரியர்களுக்கு உண்டு. அதை தேர்வு செய்யறது இல்லை. ஆனா இப்ப தேர்வு செஞ்சுட்டாங்க. இதே போல இப்ப ஒருத்தர் செஞ்சதுனால அடுத்தடுத்த பள்ளி ஆசிரியர்களும் நாங்களும் செய்வோம்னு முன்னுக்கு வந்திருக்காங்க. இதுதான்
இந்த மாதிரி ஒரு இதை அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு தளமா நம்ம அதை பயன்படுத்தினோம்னா இதே போல பலரும் செய்வாங்க. ஏன்னா அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஐயா அகனார், வெற்றி பொருள் எல்லாம் தொடர்ந்து இருக்காங்க. தெரிஞ்சிருக்கு எதுக்காக நம்ம இது பண்ணோம், எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்ணி நம்ம வந்தோம், அதை சாதனை பண்ணோம், உலக சாதனை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட அதன் மூலமாக சில இடர்பாடுகள் இருந்த போது பல பேர் முடியாதுன்னு சொன்னாங்க. முடியும், ஆனா நம்ம தொடர்ந்து அதை முயற்சி செஞ்சு முடிச்சிட்டு இருக்கோம். அது போலத்தான் இங்கேயும் அதைத்தான் செய்ய போறோம். அதுல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இது. மாணவர்களுடைய பேட்டி, மாணவர்களுடைய திறமைகளை வளர்க்கறதுக்கான போட்டிகள் நடக்கும். வருகிற அந்த மே மாதத்தின் முதல் தொடர்ந்து இமைக்காவெளிகள் அந்த காணொலி நிகழ்வுகளும் சரி, அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை சரி, நம்முடைய கவியரங்கம், பட்டிமன்றம் எல்லாமே நம்ம வந்து யூடியூப் சேனல் மூலமா வெளியே வருவோம். அதே நேரத்துல இந்த அட்கா வானொலி மூலமாகவும் அந்த மாதிரியாக பேட்டிகள் மூலமா நம்முடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு மாணவர்களுடைய திறமை, மாணவர்களை பற்றிய அவர்களுடைய நேர்காணல்கள், அவங்கள பத்தின விஷயம், ஆசிரியர்களை பத்தினது, ஆளுமைகளை பத்தினது, மரபுகள் சார்ந்த மரபு கவிதைகள், புது கவிதைகள் எது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம கலந்து பேச போறோம். இது வரைக்கும் வானொலியில வந்து ஒரு கவிதையை வாசிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த கவிதைக்கான இதை வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கவிதையை எடுத்து அந்த கவிதை எப்படிப்பட்டது, எதற்காக இது, இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதற்கொண்டு அலசி ஆராய்ந்து அதை பத்தி நம்ம வந்து பேச போறோம். இந்த இதுல சிறுகதைகளை பத்தி பேசுறதுக்காக கதைப்போமாங்கிற ஒரு தலைப்புல அன்பு ஐயா ரமணிராஜன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த இதுல அவர் வந்து கதைகளை பத்தி, அவங்க கதைகள் எழுதினவங்களை பத்தி, அவங்க என்னெல்லாம் சிறப்பு சொல்லியிருக்காங்கன்றத பத்தி பேசுவாங்க. இது மாதிரியான பல்வேறு நூல் திறனாய்வுல இருந்து மாணவர்கள் திறமை, ஆளுமையாளர்கள் திறமை, படைப்பாற்றல் திறமை, அது போல நம்மளுடைய கலைகள் இருக்கு சொன்னோம் இல்லையா, கரகாட்டம், இதெல்லாம் பல கலைகள் அழிஞ்சிட்டு இருக்கு, பாரம்பரிய கலைகள் அழிஞ்சிட்டு, அதை பத்தின தகவல்கள் இப்ப பல விஷயங்களை வந்து தோண்டி துருவி பல இதங்களை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட நம்ம ஜாக்லின் அம்மாவோட பொண்ணு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பல ஆதாரபூர்வமான தகவல்களை ஒருங்கிணைத்து கொண்டு வரும்போது அதை வெளிக்கொணர்வதற்கும் அது வெளியிடங்களுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இதை பயன்படுத்தலாம். இது நம்ம மற்ற வானொலியில போய் உதவி கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றோம். அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையும் இமைக்காவெளிகளுடைய பதிப்பகத்தின் மூலமாக செய்த புத்தக வெளியீட்டை போல இங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்துலையும் ஒரு புத்தகம் வெளியிட்டு கொடுக்கவே முடியாது. அதை நம்ம அடிச்சு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய அந்த புத்தகத்தோடைய வடிவமைப்பாளரும் சரி, நம்ம அச்சிட்டு கொடுக்குறவங்களும் சரி, நமக்கு கொடுக்குற பணத்தை என்ன செலவாகுதோ அதை மட்டுமே வாங்கிக்கிட்டு எந்த ஒரு பிரதி எதிர்பார்க்காம அவங்க புத்தகத்தை வெளியிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, அது எந்த இதுல முகநூல் தளம் மட்டும் கிடையாது, எந்த நிஜ புத்தகத்துடைய வடிவமைப்பாளர்களோ புத்தகத்தை வெளியிட்டு கொடுப்பவர்களால முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, 2 புத்தகங்களுக்கு ஆகின்ற செலவை நம்ம வந்து ஒரு புத்தகங்களுக்கு ஆகிற செலவை நம்ம 2 புத்தகங்களை அச்சிட்டு கொடுக்குறோம். இப்ப கூட சமீபத்துல 100 புத்தகங்களுக்கு 15,000 ரூபாய்னு ஒரு அமைப்பு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆனா நாம 2 புத்தகத்துக்கே அதே காண வாங்குறோம். அது எப்படி அவங்களால முடியுதுன்னா, அவங்க பிசினஸ் பண்றாங்க, நாம சேவை பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன ஏன் நம்ம இதை பண்றோம், எதுக்காக பண்ண போறோம் அப்படின்னா, 2 புத்தகங்களை வந்து அச்சிடுவதற்கு தொகுத்து வச்சிருக்க ஒருத்தர்கிட்ட போய் நீ ஒரே ஒரு புத்தகம் வெளியிடு, அது 15,000 கூடுன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் மத்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. சரி நம்ம சேர்ந்து பணம் வந்தோன்னா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்பாங்க. அப்படி நினைச்சிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம புத்தகம் வெளியிடப்பட மாட்டாது. இதுக்கு காரணம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். என்னுடைய இதுல சொல்லும் போது என் புத்தகம் வெளியிட்டதுக்கும் அப்படித்தான். அந்த நேரத்துல வந்து ஒரு 8,000 ரூபாய் வந்து பெரிய தொகை எனக்கு. ஆனாலும் கூட நான் மருத்துவமனையில் என்னுடைய விரல் துண்டிக்கப்பட்டிருக்கும் போது ஆபரேஷன் பண்ணி இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஆபரேஷன் பண்ணி நான் பெட்ல படுத்தோடனே தனலட்சுமி அம்மா போன் பண்ணி சொல்றாங்க, உன் புத்தகம் வந்து ரெடி ஆயிடுச்சு தம்பி, பணம் அனுப்புனேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு சொன்னா அந்த ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் பணத்தை அனுப்பிட்டேன். ஜிபே பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ அது கூட ஆனா அந்த நிகழ்வுல கூட ஐயா ஐயா வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க நினைக்கிறேன். ஆனா ஏன் அதை வச்சு நம்ம நினைச்சோம்னா, நம்ம நினைச்ச காரியத்துல இன்னைக்குன்னு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வச்சு எப்பவுமே உண்டு. அதை செய்யறோம். ஏன் செய்யறோம்னா, நாளை என்பது வந்து முட்டாள்களுடைய இது. ஏன்னா நாளைக்கு நடக்குமா நடக்காத நம்ம தெரியாது, நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லைன்றது தெரியாது. ஆனா நடத்தணும்னா நடத்தியே ஆகணும். அதுதான் நம்மளுடைய எண்ணம். ஏன் அப்படி பண்றோம், நாம எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்து வரவங்க அதை பின்பற்றி அதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில தமிழ் பற்றுகளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு போவோமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணவே கூடாது. அப்படிங்கறதுக்காகத்தான் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் போயிடணும் அப்படின்றது. நேத்து கூட நடந்த ஐயா வெற்றிபெற ஐயா வந்து கவியரங்க தலைமையை வந்து விழாவில் கலந்துக்கிட்டாங்க. நான் நேத்து போற ஐடியால இருந்தாலும் காலையில கிளம்பி போயிருக்கோம். என்ன ரீசன்னா,
அந்த விழாவுக்கு நம்ம அழைப்பு கொடுக்காட்டாலும் அவர் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காரு, அவரை நம்ம போய் வாழ்த்தணும். எனக்கு அவர் சொன்னாரு, இல்ல தம்பி, இல்லண்ணா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு இது கொடுக்கணும், மரியாதை செஞ்சுதான் கூப்பிடணும் அப்படின்னு. தமிழ் பற்றுக்கு வந்து தமிழ் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பு கொடுத்து தான் போகணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கறக்காக நேற்று போயிட்டு வந்தோம். இதுதான் காரணம். காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு உதவி தமிழுக்காக ஒரு இதை செய்யறாங்க அப்படின்னா, எந்த ஒரு அதாவது நானும் ஒரு இணைய வானொலி வச்சிருக்கேன், நீங்க மட்டும் எப்படி ஆரம்பிக்கலாம்னு ஒரு போட்டி பொறாமை இல்லாம, நான் அதுக்கான உதவி செய்யறேன், யாரை நீங்க இது பண்ணலாம் அப்படிங்கறத ஒருத்தர் நமக்கு வந்து கொடுத்து அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளை, அந்த பணம் அப்படிங்கறத விட்டுட்டு ஒரு செய்யறதுக்கு சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து வந்தாரு, அதுக்காகவாவது அவருக்கு நம்ம போகணும் அப்படின்னு போயிட்டு வந்தோம். இதுதான் இங்க நடக்கிறது. நமக்கு தமிழுக்காக யார் அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவங்க நம்ம பேர் போடணும் அப்படின்னா இல்ல, வாழ்த்து கொடுத்தாலும் போகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில நாம இந்த நிகழ்வை எடுத்திருக்கோம். இதன் மூலமாக நம்முடைய படைப்புகளை மட்டும் இல்லாம நம்முடைய சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம வந்து முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எண்ணத்துக்காக உருவாக்கப்பட்டதா இந்த அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையிலேயே முதல் எழுத்துக்கள், ஆங்கிலத்தினுடைய முதல் எழுத்துக்களை உருவாக்கி இதை வச்சிருக்கோம். இதுதான் இதனுடைய சாராம்சம். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த இதன் மூலமாக வரக்கூடிய ஆர்ஜேக்கள் வந்து முக்கியமா பணத்திற்காக யாரையும் வந்தா நாங்க நினைக்கிறது இல்ல பணம் கொடுத்தாதான் நாங்க வருவோம்னு சொல்றவங்க நினைக்கிறது இல்ல. ஒருவேளை அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது மற்றதெல்லாம் செய்வோம். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லுவோம், அகில உலக அறக்கட்டளை சார்பா ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். அறக்கட்டளையினுடைய வேதா சொன்ன மாதிரி அறக்கட்டளையின் உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், தமிழ் பற்றாளர்களையும் அதே போல நன்கொடையாளர்களையும் இணைக்கிறோம். எதுக்காக இணைக்கிறோம்னா, அமுத பாரதி ஐயா போன்ற ஒரு வயது முதிர்ந்த, அதாவது உதவிக்கரம், அவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல இதுல இருந்தவங்க இப்ப இல்லாம முடியாத இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு கேள்விக்குறி வரும்பொழுது அவங்களுக்கான உதவிகளை வந்து எல்லாரும் வந்து கொண்டாடி இருக்காங்க, ஐயாவை தூக்கி கொண்டாடி இருக்காங்க. வெற்றி பெறலையா கூட ஒருத்தர் ஒரு நேரத்துல வந்து ஒருத்தருக்கு உதவி கேட்டு ஒரு பதிவு கூட போட்டிருந்தாரு. அந்த மாதிரி கொண்டாடப்பட்டவர்களே மறந்துடுறாங்க. அவங்கள மறந்துட்ட பிறகு நம்ம எதுக்கு அவங்கள கொண்டாடணும், அப்படியே கொண்டாடிட்டு அவங்கள மறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வச்சிருந்தோம். அதன் மூலமாக உதவித்தொகை கொடுப்பதை பத்தி பேசிட்டு இருந்தோம், சொல்லியிருந்தோம். அது கண்டிப்பா இந்த வருட இறுதிக்குள்ள வந்து கண்டிப்பா அதை செயல்படுத்துவோம். அதற்கான எல்லா வேலைகளையும் தமிழ் பற்றாளர்களை சந்தித்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு முன்னெடுப்பு வைப்போம். ஏன்னா நம்ம பயிலாவே அதான் சொல்லியிருக்கோம், வெறும் இந்த 60 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா என்ன செய்யணும், நாம வந்து ஒரு உதவி செஞ்சே ஆகணும். அதுதான் நம்ம செய்யறது. அவங்க நம்ம அறக்கட்டளையில மெம்பரா இருக்காங்க, இல்ல அவங்க வந்து நமக்கு மேற்காவலியில இருக்காங்க அப்படின்னா இல்லாம, அவங்க தமிழுக்கான சிறந்த தொண்டாளர்களா இருந்தவங்க ஒரு இதுல இருக்காங்கன்னா அவங்கள தேர்வு செய்து கொடுக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு நாமளும் அந்த இடத்துக்கு வருவோம். நமக்கு இன்னைக்கு நல்லா ஒரு இது இருப்போம், நாளைக்கு இல்லாம இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். நம்ம அறக்கட்டளை சார்பாக அத்தனை பேரும் வந்து ஒருங்கிணைந்து இது ஒரு குடும்பமாக செயல்படுகிறோம் என்பதையும் நம்ம மனசுல வச்சுக்கறணும். இன்னொருத்தர் வந்து இணையும் போதே ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா இந்த அறக்கட்டளை சேர்றதுனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு. அவங்க கேட்ட லாபம்னா பண வசூலை பத்தி கேட்கல. நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு இதுக்கு நடக்குதுன்னா நாங்க கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னு. நான் அப்பவே சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இது குடும்பம் மட்டும் இல்ல, இது குடும்பம். நீங்க மரியாதை நிமித்தமாக நீங்க அவங்கள கூப்பிடணும்னு நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, யாரு என்னன்றதை தவிர்த்து அவங்க நிச்சயமா உங்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதைக்கு ஏற்ப அவர்கள் வந்து நிற்பாங்க, உங்களோட தொடர்ந்து பயணிப்பாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அவங்க இணைஞ்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருடைய என்ன வேண்டியதுன்னா, ஏதோ வந்தா ஒரு குரூப்ல சேர்ந்துட்டோம் அப்படிங்கறது மட்டும் இருந்துட்டு அவங்க கண்டுக்கிறாம போயிடுவாங்க. ஆனா இனிமே இது வரைக்கும் நடந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து இனிமே நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு மாவட்டத்துல ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்து ஒரு அழைப்பு கொடுத்துட்டாங்கன்னா, நல்லதுக்கு வந்து அழைப்பு வரும், கெட்டதுக்கு அழைப்பு வராது. ஆனா நம்ம அதை தெரிஞ்சுட்டு நம்ம இருந்துறது மிகப்பெரிய தவறு. அதுக்கு யாராவது நம்ம அறக்கட்டளை சார்பா அங்க இருக்கக்கூடிய 10-15 பேரா போய் நின்று அந்த வேலைகளை நம்ம நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்தோம்னா அதுதான் நம்ம குடும்பத்துக்கு செய்யற ஒரு உதவி. நீங்க வந்து எல்லாருக்கும் சொந்த பந்தங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம தான் எல்லாருக்கும் சொந்த பந்தமா இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய வருத்தத்தில் நம்ம வந்து நிக்கலைன்னா அதுக்கு நிச்சயமா வேற எதுக்குமே நம்ம நின்று பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி அமைப்புகளே தேவையில்லை. நம்ம இந்த அமைப்புல முக்கியமா சேர்த்தது, எல்லா குழுமங்களையும் சேர்த்தது ஒரே ஒரு விஷயம் தான். முதல்ல ஒரே வருஷத்துல 10-15 ஆண்டு விழாக்கள் நடக்குது. ஒரு ஆண்டு விழாவிற்கு 1000 வீதம் 10 ஆண்டு விழாக்கு நம்ம நன்கொடை செய்யும் போது 10,000 ரூபாய் செலவு பண்றோம். அதே ஒரு 5 குழுமங்கள் சேர்ந்து ஒரு விழா எடுக்குன்னா அங்க 5000 கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா போதும். ஆனா 5 குழுமங்களுடைய எல்லாத்தையும் சேர்த்து அங்க விருதுகளும் கொடுக்கலாம், நிறைய செலவுகளை குறைக்கலாம், அரங்கத்துக்கான வாடகை குறைக்கலாம். அதுக்காக அறக்கட்டளை மூலமா ஒரு அரங்கத்தை நம்ம ஓபன் பண்ணி அதன் மூலமா நம்ம நிறைய செயல்பாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம முன் வச்சிருந்தோம்.
அதெல்லாம் அடுத்தடுத்து நிச்சயமாக நடக்கும் என்பதில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் பற்றாளர்களும் தாங்கள் வந்து ஏதோ ஒரு இதுக்கு கடமைக்காக சேரல, தமிழ் பற்றுக்காக சேர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு என்னால இதை உறுதியா சொல்ல முடியும். என்னுடைய பங்குல நான் என்ன செய்யணுமோ அதை நான் எடுத்துட்டு போவேன். இது வந்து ஐயா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது கடன், தமிழ் கடன். நாம் தமிழ் நமக்கு கொடுத்ததை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். அதற்காக பணம் தான் கடன் படுறோம். வேற தமிழுக்காக நாம் செய்யற கடனாகவே இது செஞ்சுட்டு போவோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனாலும் இன்னும் நிறைய உதவியாளர்கள் செய்யறாங்க, உதவியாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் செய்யும் பொழுது நாம வந்து செய்யறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. அவங்கள சரியான நபர்களை சந்திச்சு அதன் மூலமா வர்ற வருமானத்தை மத்த இல்லாதவங்களுக்கும் இல்ல இந்த மாதிரி ஒரு நூல்கள் அல்லது ஏதோ ஒரு உதவிக்கு நம்ம செயல்படுத்தணும், சரியான முறையில செயல்படுத்தணும். அதுக்கு அத்தனை பேரும் உறுதுணையாக நின்று எந்த ஒரு தவறுகளும் நடக்காம யாரும் இனி வரப்போற காலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், செயலாளர்கள், மற்றவர்கள் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சிறப்பான முறையில் எடுத்து செல்வார்கள் என்பதையும் ஒரு நம்பிக்கையோடு இந்த நேரத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஆகையால் இந்த அட்கா வானொலி என்பது வெறும் இணையதளத்தில் பாடல்களை ஒளிபரப்பு செய்வதற்காக மட்டுமல்ல, நம் திறமைகளையும் நம்முடைய அடையாளங்களையும் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் நம்முடைய தமிழ் பற்றினையும் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று இறைவனை வேண்டி எல்லாருடைய தமிழ் பற்றும் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும் என்று நம்பி இன்றைய தினத்திலே இந்த அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை இணைய வானொலி தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மேன்மேலும் வளர்ந்து பல்வேறு கட்ட செயல்பாடுகளை செய்து மிகப்பெரிய உச்சத்தை எட்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். இது ஒரு இந்த அமைப்பினுடைய நிறுவனராக தலைவராக மட்டுமல்ல, இதனுடைய உறுப்பினராகவும் இன்னும் பல ஆண்டுகள் கழித்தும் பல்வேறு தலைமைகள் வந்த பிறகும் நான் இதில் ஒரு உறுப்பினராகவும் என்னுடைய உறுப்பினராக இருந்தாலும் கூட என்னுடைய செயல்பாட்டை எந்தவித குறைவும் இன்றி செய்வேன் என்று உறுதி கூறி இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆளுமைகளுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முன்னெடுப்பு, தொடர்ந்து செய்வோம். அது நல்லா